மடத்திலேயே ப்ரூவ் பண்ணுறாரு. இது புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியாது. இதுக்கு கொஞ்சம் அகன்ற உள்ளம் வேணும், ஒரு பரந்த பார்வை வேணும், ஏற்றுக்க ஒரு பரந்த தன்மை வேண்டும். ரெண்டாவது சுவாமி மேலே பக்தி வேணும். பகவான் ஒன்று செய்கிறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு ஒரு அதில் ஒரு விஷயம் இருக்குது, சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அது புரியாது. சில சாமி சொல்வார், அதாவது மை ஃபாதர்ஸ் வே இஸ் டோட்டல் யூனிக். சுவாமி இந்த விஷயத்தை பேசியிருக்காரு, எனக்கு அந்த எக்ஸாக்ட் கொட்டேஷன் தெரியல. பகவான் அதை பற்றி சொல்லியிருக்காரு. என் தந்தையினுடைய போக்கு புரிந்து கொள்ள முடியாத புதிரானது இருக்கு. ஸ்பார்க் எடுத்து பாருங்க, உபதேச ரத்னங்கள் இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. என் தந்தையின் போக்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாத புதிரான போக்கு, அதான் காணிமடம். இப்போ புரியுதா? சாமி நமக்கெல்லாம் சேர்த்து முதலே சொல்லிட்டு போயிட்டாரு. என் தந்தையினுடைய போக்கு புரிந்து கொள்ள முடியாத புதிரான போக்கு, அந்த தனித்துவம்